சர்க்குருவே சரணம். இப்பொழுது இக்கணம் உனக்கு உயிரான உறவை பற்றியும் நீ எதிர்பார்க்கும் உறவை கை சேரும் காலம் பற்றியும் யோசித்து கொண்டு இருந்தால் இது சர்வ நிச்சயம் உனக்கானதே சாமி. பொறுமையாகவும் முழுமையாகவும் கேள். இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்க ஏன் சாமி, யார் எது சொன்னாலும் நம்பிக்கையோடு அதையும் செஞ்சு பார்க்கிற. இப்போது உன்னோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு தெரியுமா சாமி? எல்லா இடமும் நீ அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற. அங்கே அடுக்கடுக்கா இருக்கும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கிற. ஏன் சாமி, யாரும் சுலபத்தில் பெற முடியாத அனுபவங்களை இந்த வயசுலேயே பெற்றுவிட்ட. இந்த கொடிய காலமும் முடிவிற்கு வந்து விடாதா என்று ஒவ்வொரு நொடியும் போக்கி கொண்டு இருக்க. ஏன் சாமி, தரையில விழுந்த மீனை போல துடிச்சு கொண்டு இருக்க. எல்லா இடத்திற்கும் போய் வந்துட்ட. ஆனால் விடிகள் மட்டும் இல்லாமல் போனது என்று எண்ணி தவிச்சுக்கிட்டு இருக்க. ஏன் சாமி, கஷ்டங்களை நினைச்சு தவிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்க. உன் நிலைமையை மாற்றவில்லை என்று நீ என்னை அணுகி உள்ளாய், சரிதான சாமி? உன் துன்ப சுமையை நான் சுகமாக மாற்றி கொடுப்பேன் சாமி. இதற்காகவே உன் சிந்தனையில் வந்து குடிகொண்டுள்ள சாமி. உன் உள்ளத்தையும் பக்குவப்படுத்த இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கேன். இப்பொழுது உன்னை பற்றி நல்ல மதிப்பை உருவாக்கும் முயற்சியின் இறுதி கட்டத்தில் தான் உன்னை கொண்டு வந்திருக்கேன் சாமி. எதுக்கும் கலங்காத சாமி. உனக்கு சாதகமான சூழலை நான் அமைச்சு கொடுப்பேன் சாமி. நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டதை உன் கையில் சேர்ப்பதற்கு உன்னை எத்தனை மாற்றங்கள் செய்திருப்பேன் என்று தெரியுமா சாமி? இனி நீ நான் கொடுப்பதை பெறுவதற்கான உன்னையை நான் தயார் செய்து கொண்டிருக்கேன் சாமி. இதற்கு முன்பு உனக்கு திமிர், ஆணவம், கர்ப்பம் இவை அனைத்தும் விரட்டி அடிக்கப்பட்டு உன் இதய வீடு சுத்தமாக்கப்பட்டு இருக்குது. எல்லாம் மாயதான் என்பதை நீ நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறாய். ஏன் சாமி? என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நல்ல நேரம் ஆரம்பமாகி இருக்கிறது. சர்க்குரு அப்பாவின் வாக்கை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உன்னுடைய வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் கிடைக்க வேண்டி எத்தனை நாள் பார்த்து கொண்டு இருந்தாயோ அத்தனை சந்தோஷங்களும் இன்றைய தினத்திலேயே கிடைக்கப் போகுது. எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, அது சின்னதோ பெரியதோ, அது வாழ்க்கைக்கு முன்னேற உதவுமானு யோசிச்சு அதை சரியா இறுக்கமா பிடிச்சிக்கோ சாமி. அவமானப்பட்ட பிறகு எந்த விஷயமும் அவ்வளவு எளிதில் கற்றதை மறக்க முடியாதுல்ல சாமி. அப்படிதானே சாமி நீ சில விஷயங்களை அவமானப்பட்டு புரிஞ்சுக்கிட்ட. எல்லாரும் எப்படிப்பட்டவங்க, எந்த நேரத்தில் எப்படி பேசுவாங்க, கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் நம்மளை தூக்கி எரிஞ்சு பேசுகிறாங்களேன்னு நீ வருத்தப்பட்ட நொடி எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் சாமி இருக்கேன். விழுந்த அடிகள் எல்லாமே உன் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுக்களாக நான் அதை மாற்றுவேன் சாமி. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீட்டை தேடி வரப்போகுது. நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கைக்கு நல்ல அர்த்தத்தை அது கொடுக்க போகுது சாமி. பல பேர் உன்னை பெருமையாக நினைக்க, உன்னை விட்டு போனவங்க எல்லாரும் உன்னை தேடி வந்து சேருமாறு சில விஷயங்கள் நடக்க போகுது சாமி. நான் உனக்கு அதிர்ஷ்டத்தை அடுக்கடுக்காக கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் சாமி. அது விரைவில் நடக்கும். நீ சற்றும் எதிர்பாராத விதமாக பல நல்ல செய்திகளும் நல்ல நிகழ்வுகளும் உன் வாய்ப்பு கதவை வந்து தட்டப்போகுது சாமி. எத்தனையோ பேர் உன்னை பல முறை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் நான் உன் கூட இருக்கேன். அது முடியாமல் போயிருச்சு. அதுக்கு பல காரணம் இருக்குது. நீ என் மேலே வச்ச நம்பிக்கையும் நான் உன் மேலே வச்ச நம்பிக்கையும் உன்னை காப்பாற்றி இருக்கு. உன்னை இழிவாக பேச சில பேர் ஆசைப்பட்டாங்க. அதுவும் முடியாமல் போயிருச்சு. ஆபத்து நடக்க நினைச்சாங்க, அதுவும் முடியலை. உனக்கு பின்னாடி உனக்கு பக்க பலமா இந்த சர்க்குரு அப்பா நான் எப்போதும் இருப்பேன் சாமி.